ஹாய் நண்பா, டாப் ஐடி கம்பெனியான இன்ஃபோசிஸ்ல இருந்து ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. வருஷத்துக்கு 9 லட்சம் ரூபாய் சேலரி கொடுக்கக்கூடிய ஜாப் ரோல் விட்டுருக்காங்க. அதாவது மாத சம்பளமாக ஃப்ரெஷருக்கான சேலரி 80,000 ரூபாய் கிடைக்குதுங்க. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்க லைஃபே வந்து செட்டில்டுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான், அப்ளை பண்ணுறதுக்கு கூட ஃபீஸ் கிடையாது. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபோசிஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஃபோசிஸ்ல இப்போ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாடு முழுவதும் பிரான்ச்சஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னணி தனியார் ஐடி கம்பெனி தான், சரிங்களா? நம்ம தமிழகத்திலையும் இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்கு. அங்கதான் உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. நிறைய பேருடைய ஒரு ட்ரீம் கம்பெனி தான் இந்த ஒரு இன்ஃபோசிஸ். தற்பொழுது இன்ஃபோசிஸ்ல இருந்து ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க. ஒரு ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்திருக்கு. 2024 அதற்கப்புறம் 2025 பாஸ் அவுட் ஆனவங்க இந்த ஒரு ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 விதமான ஜாப் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு டெக்னிக்கல் கேட்டகரியில் வருது. டெக்னிக்கல் ஜாப் ரோல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் வந்து கேட்டிருக்காங்க. ஜாபுடைய ரோலே வந்து ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர். உங்களுக்கான சேலரி வருஷத்துக்கு 9.5 அதாவது 9.5 lakhs per annum வருஷ சம்பளம் வந்து உங்களுக்கு 9.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போது ஃப்ரெஷர் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராம் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா ஆரம்ப கால சம்பளமாக மாதம் உங்களுக்கு ஒரு 80,000 ரூபாய் கிடைக்குது. அப்போ உங்கள் லைஃபே வந்து செட்டில்டுங்க. இரண்டாவது ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இன்ஜினியர் ஜாபுக்கான ஆனுவல் இன்கம் எல்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 6.25 லட்சம். மாதம் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 52,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி மட்டுமே கிடைக்குதுங்க. இந்த ஒரு ஆஃப் கேம்பஸ் டிரைவ் இன்ஃபோசிஸ்ல இருந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் எலிஜிபிலிட்டியை சொல்கிறேன், எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் படித்தவங்க, அதே மாதிரி எம்இஎம்டெக் படித்தவங்க, எம்சிஏ படித்தவங்க, எம்எஸ்சியில் நீங்கள் இன்டகிரேட்டட் கோர்ஸாக 5 years முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்எஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிகிரி படித்தவங்களுக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு. அண்ட் இதில் எந்தெந்த டிசிப்ளின் பர்டிகுலராக வந்து எந்தெந்த பிரான்ச்சஸ் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டிகிரியில் பர்டிகுலராக எந்த பிரான்ச்சஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறத தனியாக ஒரு டேபிள் காலம் போட்டிருக்காங்க. அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, ஐடி இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் கேட்டிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டியில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய மார்க் 10th 12th அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்க. எல்லாத்துலேயுமே குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 68% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். சிஜிபிஏ அப்படின்னா 6 சிஜிபிஏ அப்படிங்கிறது மினிமமாக போட்டிருக்காங்க. இதற்கு கீழே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். பாஸ் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 2024 அண்ட் தென் 2025 பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஒரு ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கு அப்ளை பண்ண முடியும். மற்ற பாஸ் அவுட்லாம் நாட் எலிஜிபிள்ங்க. இந்த ஜாபுக்கான அப்ளை லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆஃப் கேம்பஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூலை 2025 சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணலை. எப்போனாலும் க்ளோஸ் ஆகலாம், சரிங்களா? இந்த மாதம் இறுதி வரைக்கும் கூட டைம் இருக்கலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறீங்களா? எலிஜிபிலிட்டியை சொல்லிட்டேன். எலிஜிபிள் பர்சன் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய இமெயில் ஐடி அதை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள். கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதற்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உடனே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எங்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதற்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.